அரசியலில் மூத்தவர், மேடையில் மூத்தவர், வயதில் மூத்தவர், பண்பில் மூத்தவர், பதவியில் மூத்தவர் ஐயா பொன்னையன் அவர்களுக்கு என் அன்பான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். அண்ணன் பலராமன் அவர்கள் பொன்னேரியின் பொக்கிஷம், விசுவாசமிக்கவர், விளம்பரம் தேடாதவர், மக்கள் பணி என்றால் முன்னாடி நிற்பவர், பல பேர் வெற்றிக்கு பின்னாடி நிற்கிறவர். பண்பான அன்பான அண்ணன் பலராமன் அவர்களுக்கு இந்த அருமையான வாய்ப்புக்கு நன்றி கூறி என் வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். என் பேச்சை கேட்க ஆவலுடன் வருகை தந்திருக்கும் தாய்மார்களுக்கும் பெரியோர்களுக்கும், உள்ளது உள்ளபடி நல்லபடி கூறும் ஊடக நண்பர்களுக்கும், மரியாதைக்குரிய காவல்துறை அதிகாரிகளுக்கும், புரட்சி தலைவரின் ரத்தத்தின் ரத்தமான புரட்சி தலைவியின் உயிரினும் மேலான கழக உடன்பிறப்புகள் அத்தனை பேருக்கும் என் அன்பான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். உறுதிக்கும் உழைப்புக்கும் பேர் போன பொன்னேரி மக்களுக்கு வணக்கத்தை கூறி அம்மா பிறந்த நாள் கூட்டத்தில் என் பேச்சை ஆரம்பிச்சுக்கிறேன். இது அம்மாவின் பிறந்த நாள் விழா. இது அம்மாவின் பிறந்த நாள் மட்டும் அல்ல, அன்பின் பிறந்த நாள், புகழின் பிறந்த நாள், புரட்சியின் பிறந்த நாள், சபதத்தின் பிறந்த நாள், சாதனையின் பிறந்த நாள், வெற்றியின் பிறந்த நாள், வீரத்தின் பிறந்த நாள், ஒடுக்கப்பட்டவர்களின் குரலுக்கு பிறந்த நாள், அடக்கப்பட்டவர்களின் தோழிக்கு பிறந்த நாள், ஏழை குழந்தைகளின் தாய்க்கு பிறந்த நாள், தமிழக பெண்களை காத்த சகோதரியின் பிறந்த நாள், சொன்னதை செஞ்ச தங்கத்தின் பிறந்த நாள், வெற்றி மேல் வெற்றி கண்ட சிங்கத்தின் பிறந்த நாள். இந்த நன்னாள் பொன்னாள் கழகம் மறுபடியும் மறுபடியும் கொண்டாட வேண்டிய திருநாள். அம்மா அண்ணா இன்னொரு பேர் பொறுமை, அப்பனுக்கு என்ன தெரியும் அருமைன்னு ஒரு பழமொழி இருக்கு, கேள்விப்பட்டு இருக்கீங்களா? அம்மாக்கு இன்னொரு பேர் பொறுமை, அப்பனுக்கு என்ன தெரியும் அருமைன்னு. இந்த சூறாவளி புயல் எல்லாம் திடீர் திடீர்னு ஃபார்ம் ஆகுற மாதிரி இன்னைக்கு தமிழ்நாட்டில் புதுசா ஒரு அப்பா ஃபார்ம் ஆயிருக்காரு. அந்த துண்டு சீட்டு முதல்வர் ஸ்டாலின் திடீர் அப்பாவோட வாழ்க்கை வரலாறை எழுதணும்னா அவர் சீரியல்ல நடிச்சதை தவிர வேற எந்த சாதனையும் அந்த வரலாறுல எழுத முடியாது. அவர் நடிச்சதும் சாதனையா சோதனையான மக்களான நீங்க மட்டும்தான் சொல்லணும். ஆனா இப்போ ஸ்டாலின் ஒரு சாதனை செஞ்சிருக்காரு. அது என்னன்னா திடீர்னு அப்பா இருக்காரு. இந்த சாதனையில ராம்ஜித் ராகவ் முதல் இடம், ஸ்டாலின் இரண்டாம் இடம். ராம்ஜித் ராகவ் யாருன்னு கேக்குறீங்களா? 94 வயசுல அப்பாவானவர். ஸ்டாலின் 21 வயசுல அப்பாவாக முயற்சி பண்றாரு. பேரன் பேத்தி எல்லாம் கையில எடுத்து தாத்தா ஆனதுக்கு அப்புறம் அப்பா ஆகணும்னு ஆசைப்படுறவர் ஸ்டாலின் மட்டுமா தான் இருப்பார். அப்பான்றது வெறும் வார்த்தை, அம்மான்றது அன்பு, அடையாளம், மரியாதை. அம்மான்ற வார்த்தைக்கு ஈடு இணை இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. மக்களே மனசார கூப்பிட்டா அது பட்டம், மந்திரிகள் எல்லாம் வச்சுக்கிட்டு கூப்பிட வச்சா அது மட்டம். யாரோ ஸ்டாலினை உசுப்பேத்தி இருக்காங்க சார். மறைச்சதுக்கு அப்புறம் கூட தமிழ்நாட்டு மக்கள் புரட்சி தலைவியை அம்மா அம்மா அம்மான்னு கூப்பிடுறாங்க. அதனால அதிமுகவை ஆட்டவோ அசைக்கவோ ஒலிக்கவோ முடியல. நீங்களும் அப்பா ஆயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, திமுகவும் ஸ்ட்ராங் ஆயிடும். நாளைக்கு உதயநிதி பதவிக்கு வந்தா இது அப்பம் வீட்டு கட்சி தான் சொல்லிட்டு நம்ம தலைவர் ஆக்கிடலான்னு அந்த ஐடியா புடிச்சு போய் ஸ்டாலினும் உடனே அப்பான்னு ஒத்துக்கிட்டார். போற இடத்துல எல்லாம் ஸ்டாலின மக்கள் அப்பா அப்பான்னு கூப்பிடுறாங்கன்னு மீட்டிங்ல பேசுறாரு ஸ்டாலின். அவருக்கு காது சரியா கேட்கல. கூட்டத்திலிருந்து எவனோ டோப்பா டோப்பான்னு
நாங்க தமிழ்நாட்டையே ஸ்டாலின் அப்பான்னு கூப்பிட வைப்போம், அழைக்க வைப்போம். எங்க ஒரு வாட்டி சொல்லி பாருங்க. அப்பாலே போ சாத்தானே, அப்பா அண்ணா ஸ்டாலின் ரெண்டும் ஒரே மாதிரி தான் கேட்கும். இவங்கெல்லாம் தெரிஞ்சு பேசுறாங்களா தெரியாம பேசுறாங்களான்னு தெரியல. இவர் இதே மாதிரி நான் தான் அப்பா, நான் தான் உங்க அப்பான்னு சொல்லிக்கிட்டு தெரிஞ்சாருன்னு வச்சுக்கோங்க. நீங்க எல்லாம் ஒரு படத்துல கவுண்டமணி சார் காமெடி பார்த்திருப்பீங்க. அவங்க அப்பா போட்டோ முன்னாடி கண்ணு தெரியாம நின்னு கண்டபடி திட்டிக்கிட்டு புலம்பிக்கிட்டு இருப்பாரு. அதே மாதிரி தமிழ்நாட்டு மக்கள் மொத்தமா டே தகப்பா இதெல்லாம் உனக்கே நியாயமானு காரி காரி துப்புவாங்க. துண்டு சீட்டு முதல்வருக்கு நான் ஒரு துண்டு செய்தி சொல்ல விரும்புறேன். கரெக்டா இல்லையான்னு நீங்க சொல்லுங்கம்மா. இந்த உலகத்துக்கு ஒரே ஒரு தந்தை, தந்தை பெரியார், ஒரே ஒரு அண்ணா அறிஞர் அண்ணா, ஒரே ஒரு தாத்தா காந்தி தாத்தா, ஒரே ஒரு மாமா நேரு மாமா, ஒரே ஒரு தெய்வம் இதய தெய்வம் புரட்சி தலைவர், ஒரே ஒரு அம்மா எங்க இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா. இவங்கெல்லாம் தானா வாய் விட்டு எங்க கையில வந்து வசமா மாட்டிப்பாங்க. எங்க அம்மா ஒன்னும் தமிழ்நாட்டு மக்கள் சும்மாவே அம்மான்னு கூப்பிடல. தாய் போல தமிழ்நாட்டு மக்களை பார்த்துக்கிட்டு நல்லாட்சி கொடுத்து அம்மான்ற பட்டம் வாங்கினாங்க எங்க அம்மா. கருணையோடும் கண்டிப்போடும் வீரத்தோடும் அதிகாரத்தோடும் ஆட்சி செஞ்சு மக்களுக்கு நல்லாட்சி கொடுத்தவங்க எங்க அம்மா. எங்க அம்மா பத்தி பேசுறதுக்கு திமுகக்கு என்ன அருகதை இருக்கு? அம்மாவையும் ஸ்டாலினையும் ஒப்பிட்டு பார்க்க முடியுமா? முல்லை பெரியார் நீர்மட்டத்தை உயர்த்தி மதுரை மக்களுக்கு அம்மா ஆனாங்க எங்க தலைவி. பச்சை குழந்தைங்க குடிக்கிற பால் விலை ஏத்தின ஸ்டாலின் அல்ல அப்பாவாக முடியுமா? காவேரி பிரச்சனையில போராடி 205 டிஎம்சி தமிழக மக்களுக்கு தண்ணீர் கொண்டு வந்து தமிழக மக்களுக்கு அம்மா ஆனாங்க எங்க தலைவி. இன்னைக்கு நாங்க கட்டி காத்த தமிழகத்துல கஞ்சாயையும் கள்ளச்சாராயத்தையும் வளர்க்கிற ஸ்டாலின் அல்ல அப்பாவாக முடியுமா? பெண்களுக்கு அனைத்து மகளிர் போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு வந்து அம்மா ஆனாங்க எங்க தலைவி. இன்னைக்கு பெண்களுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற பெண் போலீஸ்க்கே பாதுகாப்பு இல்லாத அளவுக்கு ஆட்சி பண்ற ஸ்டாலின் அல்ல அப்பா ஆயிட முடியுமா? பொண்ண தொட்டா அவன் சாரோ மோரோ எவனா இருந்தாலும் டார் ஆயிடுவான்னு பயமுறுத்தி ஆட்சி செஞ்சாங்க எங்க அம்மா எங்க தலைவி. இன்னைக்கு கட்சிக்காரனை காப்பாத்த பாதிக்கப்பட்ட பொண்ணு கொடுத்த எஃப்ஐஆர் லீக் பண்ற காவல்துறையை கையில வச்சிருக்கிற ஸ்டாலின் அல்ல அப்பாவாயிட முடியுமா? தமிழ்நாட்டுக்குள்ள நீட்ட முடிஞ்ச வரைக்கும் வரவிடாம பாதுகாத்த எங்க அம்மா அம்மா ஆனாங்க எங்க தலைவி. நீட்ட கொண்டு வந்து பிஞ்சு உயிர்களை பலி வாங்கின காங்கிரஸ் கூட கை குலுக்குற ஸ்டாலின் அல்ல அப்பாவாக முடியுமா? ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு உயர்த்தி கொடுத்து அண்ணன் தனபால் அவர்களுக்கு உச்சக்கட்ட பதவியான சபாநாயகர் பதவி கொடுத்து அழகு பார்த்து சமூக நீதி கடையாளமா வாழ்ந்து அம்மா ஆனவங்க எங்க தலைவி. வேங்கை வயல் விவகாரத்தில் அசிங்கப்பட்ட ஸ்டாலின் அல்ல அப்பாவாக முடியுமா? இப்படி திமுக பத்தி பேசணும்னா 1000 அசிங்கங்கள் இருக்கு. ஆனா மேடை நாகரிகம் கருதி இத்தோட விட்டுடுறேன். எனக்கு ஒரு டவுட் விஜயகுமார் அண்ணன், தமிழர்கள் தானே அப்பா அப்பான்னு கூப்பிடுவாங்க. அப்பான்னு தமிழனை தானே கூப்பிடணும். ஸ்டாலினை கூப்பிட்டா நைனான் தானே கூப்பிடணும். நைனா தானே கூப்பிடணும். ஏன்னா நன்றி வணக்கம்னு 2 வார்த்தை பேசுறதுக்கு கூட துண்டு சீட் இல்லாம இவரால பேச முடியாது. ஆனா சமீபத்துல ஒரு மீட்டிங்ல பேரு பெத்த பேரு தாக நீல் இல்லதுன்னு தெலுங்குலயே மாట్లాடுறாரு. இன்னும் எத்தனை நாளைக்கு தமிழம் வேஷம் போட போறாரு? எம்ஜிஆர் நம்ம புரட்சி தலைவர், நம்ம சிங்க தலைவர் இலங்கையில பிறந்தாரு. ஆனா அவரோட
அதனாலதான் திமுக இனிக்கும் அதிமுக பத்தி இல்லாததும் பொல்லாததும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா உண்மை என்ன, வரலாறு என்ன அப்படின்னு தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும். 1968 இருந்து 1990 வரைக்கும் 26 அமைச்சர்கள் காவேரி பிரச்சனைக்கு பேச்சுவார்த்தை நடத்தி போராடி ஒண்ணுமே பண்ண முடியாத விவகாரத்தை கோர்ட்டுக்கு போய் அம்மா தீர்வு கண்டுபிடிச்சு தமிழ்நாட்டு மக்களுக்கு காவேரியை கொண்டு வந்தாங்க. இந்த காவேரி பிரச்சனையில கருணாநிதி அரசியல் ஆதாயத்தை தேடினாரே தவிர தீர்வு தேடல. அதே மாதிரி 1967 வீராணம் கொண்டு வரணும்னு சொன்னார் கருணாநிதி. 2006 வீராணம் திட்டத்தை கொண்டு வந்தது அம்மா. கருணாநிதி வீராணத்துல எவ்வளவு அடிக்கலாம் எவ்வளவு சம்பாதிக்கலாம்னு யோசிச்சாரு. ஆனா எங்க அம்மா திட்டத்தை எப்படி செஞ்சு முடிக்கணும்னு யோசிச்சாங்க. திமுகவோட முதல் வாக்குறுதி என்ன? 1 ரூபாய்க்கு 3 படி அரிசி கொடுக்கிறோம்ன்றதுதான் திமுகவோட முதல் வாக்குறுதி. 2011 வரைக்கும் 5 முறை முதல்வரா இருந்த கருணாநிதியால் அந்த வாக்குறுதி நிறைவேற்றவே முடியலையே. அந்த 1 ரூபாய் கூட தேவையில்லைன்னு 2011 எங்க அம்மா விலையில்லா அரிசி போட்டு கொடுத்து மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு சோறு போட்டாங்க. ஏன்னா எங்க அம்மா சொல்லல செயல், பொதுப்பணின்னு வந்துட்டா புயல். கருணாநிதி எப்பவுமே சொல்லுவாரு, எங்க அம்மா செஞ்சு முடிச்சிடுவாங்க. திமுகக்கு ஒரு கெட்ட பழக்கம் உண்டு. அவங்களுக்கு நல்ல